ஓகே, மஸ்ட் வாட்ச் மூவி, எல்லாருமே பார்க்கலாம். ஒரு புது டைரக்டர் வந்து இயக்கியிருக்காரு. பட் ஆனால் அது புது ஆமாம் தெரியல, புது டைரக்டர் மாதிரி தெரியல. நல்லா பண்ணியிருக்காங்க. ஹோல் டீம் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கான கேரக்டர் வந்து ரொம்ப சட்டிலாக, ரொம்ப ஓவர் ஆக்டிங் இல்லாமல் அவருக்கான கேரக்டர் வந்து பக்காவாக பண்ணி முடிச்சிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. கேஸ்ட் செலெக்ஷன் வந்து உண்மையாகவே வந்து பாராட்டணும். நம்ம எந்தெந்த ரோலுக்கு யார் யார் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ண முடியுமோ வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக ரிஸ்கியான விஷயம். அதை வந்து டேரக்டர் வந்து கரெக்டாக வந்து கையாண்டிருக்காருன்னு தான் சொல்லணும். பிகாஸ் படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் ரெண்டுமே வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணாமல் பீப்புள் வந்து அதை இது பண்ணி இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த லெவலில் போகணும் அப்படின்னும் போது சைல்டுஹுட் ஆப்ஷனுக்கு போகணுன்றதை பற்றி தான் படத்தில் கடைசியாக சொல்லியிருக்க மெசேஜ் வந்து நல்லா இருக்குது மூவி. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் நல்லா இருக்குது. புதுசாக அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனந்த் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. சாந்தினி அண்ட் பூர்ணிமா அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல் டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா இல்லை, அதுவும் பீப்புள் வந்து ஸ்கேம்ஸ் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சர்வ் பண்ணி கொஞ்சம் நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி போகிறதுல தப்பு கிடையாது. போய் அதையும் போய் இப்போ ட்ரை பண்ணுறதுல தப்பு கிடையாது. பட் நல்ல ஆரோக்கியமாக நல்லா தேடி போய் பண்ணணும். ஸ்கேம்ஸில் மாட்டிக்காமல் இருக்கிறத பற்றி தான் இந்த படத்தில் வந்து மெசேஜ் சொல்கிறாங்க தவிர நல்ல ஹாஸ்பிட்டல்ஸை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க ஸ்கேம்ஸ் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது. பீப்புளுக்கு விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் கதை. நேம் வந்து படத்துக்கு பொருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த கேரக்டர்ஸ் படுற ட்ராமாவை பற்றி ரொம்ப தான் சொல்லியிருக்காங்க. அராத்தில் நடித்த அந்த பொண்ணோட ட்ராமாவும் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோக்கான ட்ராமா, ஹீரோயினுக்கான ட்ராமா சாந்தினி அவங்களுது, அது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது டைட்டில் வந்து கண்டிப்பாக பொருத்தமான ஒரு கதை. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கதை தான். அது ஓப்பனிங் எடுத்தோன்னா ஒரு கார் போகுது, போலீஸ் நிப்பாட்டி செக் பண்ணுறாங்க. டிக்கியை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு பணம் இருக்குது. கட் பண்ணிங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் 4 கதைகள் போகுது. ப்ரீவியஸாக நடந்த விஷயம்னு சொல்லிவிட்டு டோட்டலாக ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் 4 விஷயம் போகுது. ஒன்று வந்து ஒரு ரவுடிசம் பற்றி ஒன்று போகுது. ரவுடி பற்றி ரொம்ப டீட்டெயிலில் போகல, ஜஸ்ட் ஒரு சீன் மாதிரி போயிட்டு இன்னொரு 3 கதைகள் மேனாக போகுது. அது ஒன்று வந்து காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 கார் திருடங்களை பற்றி ஒரு கதை போகுது. காமெடியான ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு லவ்க்கு மேட்ரு வந்து அந்த அராத்து நடிச்சு அந்த பொண்ணு வச்சு லவ் மேட்ரு பண்ணியிருக்காங்க. லவ் மேட்ரு உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த பொண்ணோட சீக்வன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி ஹீரோ வந்து பிரசன்னாவும் ஹீரோயின் சாந்தினி இவங்க 2 பேரும் மேரிட் கப்பிள். பட் அவங்களுக்கு குழந்தை கிடையாது. ஸோ அதை வச்சும் அந்த 4 கதையும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. பட் 4 கதையுமே ஒரே கதை தான். போக போக எப்படி அந்த எல்லாமே இன்டர்லிங்க் ஆகி ஒரே கதையாக மாறுதுங்கிறது தான் படத்தோட. இல்லை, இந்த படம் கேள்விப்பட்டதுன்னா என்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன். போன வாரம் ஸ்வீட் ஆர்ட்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிமிலரான ட்ராக்கு. ஆக்சுவலாக இன்ட்ரோவில் நான் என்ன யோசிச்சேன்னா ஒரே ட்ராக்கு தான் 2 படத்தை பண்ணிட்டாங்களான்னு. ஏன்னா அங்கே வந்து ஒரு கப்புளுக்கு வந்து குழந்தை வந்து கர்ப்பம் ஆயிடுவா அந்த பொண்ணு. அது வந்து அபார்ஷன் பண்ணணுன்னு அங்கே போயிட்டுருப்பாங்க. இன்னொரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்காது. ஸோ அந்த 2ஐயும் வச்சு ஒரு இது ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதுவும் ரொம்ப அந்த சிமிலராக போயிட்டு பட் டுவர்ட்ஸ் எண்டு வந்து கிளைமேக்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி நல்லா கொடுத்துட்டாங்க. ஸோ நல்ல ஒரு கான்செப்ட்டு. சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஓவர் நேச்சுரலிஸ்டிக்காக பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் கமர்ஷியலாக வந்து கமர்ஷியல் அந்த சீன்ஸ் நீங்கள் சீன்ஸை பெருசாக மாற்ற வேணாம். கட்ஸு டக்குன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த படத்தோட பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பேஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால படம் வந்து இல்லை. எனக்கு அந்த சீனோட டியூரேஷன் இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் சொல்லுறீங்கன்னு வச்சுங்களேன், இதை சொல்ல வந்துட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருது. அது புரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீன் இன்னும் போயிட்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன், அடுத்த விஷயம் என்ன சொல்ல வரீங்கிறது என் மைண்டு போகுது. இதே இது ஏன் இவ்வளோ நேரம் சொல்கிறீங்க. ஸோ அந்த ஒரு லேக் இந்த படத்தில் இருக்குது. அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு கதை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லேக்ஸ் அந்த சீன்ஸோட இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அந்த ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஃபார் பெட்டர் இருக்கும். அதிலே எக்ஸ்ட்ரா கண்டென்ட் கொடுத்து நீங்கள் டக்குன்னு கட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆமாம், அது நல்ல ஒரு ஐ ஓப்பனிங், நல்ல அவேர்னஸ்ஸு. அண்டு அனாதை குழந்தைங்களை வந்து அவாய்ட் பண்ணலாம். பாவம், அவங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்டாரி. அண்ட் இட்ஸ் அன் அவேர்னஸ் ஃபார் ஃபர்டிலிட்டி சென்டர். அன்னெசரியாக போய் நம்ம ஏமாறுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸான ஒரு. ஆமாம், இந்த காலத்தில் நம்ம எதில் ஃபேக் பண்ணுறாங்க, எது ஸ்கேமுன்னே நமக்கு தெரியாது. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு எது ஸ்கேமுன்னே தெரியாது இல்லைங்களா. ஸோ இட் கேன் ஹேப்பன். வி டோன்ட் நோ. தேங்க்யூ. எனக்கு வந்து
கேள்விப்படாதது தானுங்க இன்றைக்கி எல்லாமே நடக்குது. ஸோ இப்படியும் இருக்கா அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆச்சு. கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு படம். கண்டிப்பாக கல்யாணம் ஆன கப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நிறைய வந்து இப்போ இந்த சென்டர்லாம் வந்துருச்சு. குழந்தைங்கள் வந்து பிறக்கலை அப்படின்னே அதுக்கான ஐவிஎஃப் ஐயுஐ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு படம் தான் இது. இது வந்து படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்கள். விவேக் பிரசன்னா ஐயோ அவர் எல்லா படமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுலேயும் அவர் தான் மெயின் இந்த படத்தில். ஸோ அவருடைய கேரக்டரை சூப்பராக பண்ணியிருந்தார். அது ஆக்டிங் சொல்ல வேண்டியதே இல்லை, நம்ம சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் கூட பிரத்து அந்த பையன் பண்ணியிருக்கான், என்னுடைய ஃப்ரெண்டு தான், அவன் சூப்பராக பண்ணியிருக்கான். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே புதுமுகம் தான். நான் புதுமுகம் மாதிரியுமே தெரில, சூப்பராக பண்ணியிருக்காங்க.